ஃப்ளாஷ்பேக் எண்ட்ஸ். யார் இருந்தாங்க? பழனிசாமி தாத்தாவா என்றார் வருண். லூசு, அவர் இருந்திருந்தா கைமாதான் என்றாள் நதியா. அங்க இருந்தது நம்ம கந்தன் தாத்தா. அவரு அங்க போனதும் சித்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏமாமா என்ன மருமகன் சொன்னீங்க? அது வாய் வார்த்தை தானா? என் அப்பா சொன்ன உடனே நீங்க அவர்கிட்ட பேசிருக்கலாம்ல. எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. எல்லாருக்கும் இந்த கல்யாணத்துல சந்தோஷம் என்ன தவிர அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு தாத்தா நடந்ததை சொல்லி, எல்லாருமே எதுவும் பேச முடியாத நிலமையில இருக்காங்கம்மா. நானே அண்ணா கிட்ட உங்களை பத்தி பேசலான்னு இருந்தேன். இப்போ சொன்னா அவரும் ஏத்துக்க மாட்டாரு. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஏன்னா அவங்கள கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாராம். அடுத்த நாள் எல்லாரும் பொண்ணை காணும்னு தேடினதுல இவங்க மிஸ் ஆனதை கவனிக்கல. பட் ஃபேமிலிக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு. அவங்க நாராயணன் தாத்தா கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவரு என்னதான் இருந்தாலும் தப்பு தப்பு தானன்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் வந்து இறங்குனப்போ என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியுமே. பழனிசாமி தாத்தா, கடைசியா நீங்க நினைச்சதுதான் நடக்கணும்னு எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு கந்தன் தாத்தாவை பார்த்து, சண்டைக்கு போக சித்திய என் மானத்தை வாங்கிட்டல்ல. நான் அன்னிக்கு அவ்வளோ சொல்லியுமோ என்னை அடிக்க செல்ல அவரை தடுக்க போன நாராயணன் தாத்தா கிட்டேயும் நீங்களும் இதுக்கு உடந்தையான்னு கேட்க ஒரே சண்டை தான். பத்தாததுக்கு முத்தரசன் சித்தப்பாவோட அப்பா வேற. எதுக்காக இப்படி பண்ணீங்க? உங்க குடும்பம்னு தெரிஞ்சிருச்சு, கேவலம் சொத்துக்காக. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க தங்கச்சிக்கு சொத்துல பங்கு கொடுக்கற மாதிரி கொடுத்து என் மருமக சொத்தையும் சேர்த்து வாங்கலாம்னு பிளான் போட்டு 2 பொண்ணுங்களையும் நீங்களே உங்க வீட்டு மருமகளாக்கிக்கிட்டீங்க. அதான் வேணும்னா கேட்டிருந்தா தந்திருப்பானே. இப்படி எல்லாரத்தையும் அவமானப்படுத்திட்டீங்களே என்னை ஏத்தி விட. பேச முடியாம அங்கிருந்த நாராயணன் தாத்தா கந்தன் தாத்தாவை பார்த்து, ஏண்டா இப்படி பண்ண? என் மூஞ்சில இனி முழிக்காதன்னுட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன? வீட்டுக்கு போனதும் திட்டுதான். அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாதுன்னு கந்தன் தாத்தாவுக்கு சொத்தை பிரிச்சு அனுப்பிட்டாரு. அவர் எவ்வளவோ பேசியும் அவரை ஏத்துக்கல. சொத்து வேண்டாம்னு அவர் சொன்னதுக்கு மத்த விஷயத்துல தான் என்னை மதிக்கல. இதுலயாவது என் வார்த்தையை கேப்பேன்னு நினைக்கிறேன்னுட்டு உள்ள போயிடாராம். அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டாங்க. காலப்போக்குல பழனிசாமி தாத்தாவுக்கு உண்மை தெரிஞ்சு அவங்க விஷம் குடிக்க போறேன்னு சொன்னதெல்லாம் தெரிஞ்சு வீட்டுல பேச ஆரம்பிச்சிட்டாரு. மதல் மேல உள்ள பாசம் விடல. சித்திய பிரிஞ்சிருக்க முடியல அவரால. ஆனா இன்னும் 2 தாத்தாவும் பேசிக்கல. நம்ம குடும்பமும் சேரல. நம்ம தாத்தா அவளை வீராப்பா ரகு. அட நீங்க வேற. அதெல்லாம் இல்ல. சின்ன தாத்தா கஷ்டப்படுவாரு. அவர் என்ன சொன்னா சொத்தை ஏத்துப்பாரோ அதை சொல்லி வாங்க வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் நமக்கு தெரியாம என்னென்ன பண்றாங்க கொஞ்சம் கவனிச்சா தெரியும். எல்லாரும் நாராயணன் தாத்தா கொஞ்சம் இறங்கி வந்து அவரை வீட்டுக்கு வர சொல்றதுக்காக வெயிட்டிங் என தன் நுரையை முடித்தாள் நதியா. ஆமா, எப்படி எல்லாரும் பேசுறது நீங்க கண்டுபிடிச்சிங்க என்றார் வருண். அது நார்மல் டைம்ல தெரியாது. திருவிழா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற ஃபங்க்ஷன்ல தெரியும். நானும் பவியும் சேர்ந்து காலேஜ் போறது கூட அவங்களுக்கு தெரியும். எங்கள மாதர் அக்காவும் சக்தி அண்ணாவும் ஒரே கிளாஸ் தான். 2 பேரையும் ட்வின்ஸ்ன்னு தான் சொல்வாங்க. நாங்க பேசுறது அவங்க பாக்குறப்ப அவங்க முன்னாடி பண்ணாம இருந்தா போதும். இன்னைக்கு நாம வந்ததை கூட நாராயணன் தாத்தாவும் சித்தப்பாவும் பார்த்தாங்க. எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நாங்க எவ்ளோ ட்ரை பண்ணியும் எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல. சரி, இப்போதான் நாங்க வந்துட்டோம்ல, நாம எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி சேர்த்து வைக்கலாம் என ரகு கூறியவுடன் அனைவரும் ஹைஃபை அடித்துக்கொண்டு ஒரு வழியாக வீட்டை அணைந்தனர். நாம சிவாவை பத்தி நெக்ஸ்ட் அப்டேட்ல பார்க்கலாம். ஒரு வழியா ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சது. இனி 2 குடும்பமும் எப்படி சேரப்போகுதுன்னு பார்க்கலாம்.